தாவேக தலைவர் விஜய் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கிறார். இனிமே பிரச்சாரத்தில் பேசுகிற வேலையே கிடையாது, ஒன்லி ரோட் ஷோ அப்படின்னு முடிவு பண்ணி நேரடியாக கன்னியாகுமரிக்கு கிளம்பி இருக்கிறார். நேற்றுக்கு கேன்சல்னாங்க, அப்புறம் ஏன் கிளம்புறாங்கன்னா நேற்றுக்கு சொல்லி கேன்சல் பண்ணியிருப்பது அவர் பேசக்கூடியது. இனிமேல் அந்த விஷப்பரீட்சையை வேண்டாம் அப்படிங்கிற வகையில் அவர் பரப்புரை அப்படிங்கிறது வாகனத்தில் ரோட் ஷோ என்பதாக இப்போது அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை கும்மிடிப்பூண்டியில் பேசுகிறதும் சரி, அதுக்கு அடுத்தது இருந்ததும் சரி, என்ன திட்டத்தில் இருக்கிறார் விஜய், கன்னியாகுமரியில் இன்றைக்கி எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், விரிவாக அலசுகிறது செய்தி தொகுப்பு. தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பயணங்கள் நிறைய ஒத்தி வைக்கப்படுகிறது. அவருடைய கூட்டம் கன்னியாகுமரியில் அது நிறுத்தப்பட்டு இப்போ வாகன பிரச்சாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒன்லி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்கு உண்மையில்? விஜய் அவர்கள் நேற்றைக்கு அவர் கேன்சல் பண்ணதும் அடுத்தடுத்து அவருடைய உடல்நலம் சரியில்லை, அவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு எல்லாம் போட்டாங்க. அப்படின்னா அடுத்து 3 நாளைக்கு கேன்சல் போல இருக்கு. ஏன்னா நேற்றைக்கு ஆரம்பத்தில் கன்னியாகுமரியில் அவருடைய திட்டம் என்பது ரத்துன்னு தான் வந்தது. விவேகானந்தா கல்லூரியில் அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வரலை அப்படின்றதாக சொல்லப்பட்ட உடனே எவ்வளோ அவர் ரத்து பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் ஒரு 16 வரைக்கும் ரத்து பண்ணிட்டாரே அப்படின்ட்டு அந்த 16 கூட்டங்கள் ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ கடலூருங்கிறது உங்களுக்கு 2 முறை எத்தாச்சு. பட் கடலூரில் 4 இடங்கள்ல 4 வெவ்வேறு தொகுதிகளுக்கு போகிறதா இருந்தது. அப்போ உங்களுக்கு அதுவே 8 ஆகிடும். அந்த மாதிரி இது வரைக்கும் சேர்த்தோம்னா ஒரு 15-16 வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நேற்று சமூக வலைதளம் முழுக்க அது பேசு பொருளாக இருந்த சூழலில் விஜய் அவர்களுக்கு என்ன ஆச்சு, அண்ணாக்கு உடல்நலம் சரியில்லையா அப்படின்னு அவங்க தரப்பில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் வெளியில் வராரு. ஏன்னா கடுமையான வெயிலில் போனதுனால அவருக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு, இப்படிலாம் பேசப்பட்டது. இந்த செய்திகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளியில் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் அவர் டக்குன்னு கதவை தெரிஞ்சு சர்ப்ரைஸாக வந்தாராம். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் குஷி ஆகிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சது, கையை காட்டிட்டு திரும்ப உள்ள போய் கார்லேயே போயிட்டாப்புல, இவ்வளவு கூட்டம் இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா தினம் அவங்க அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாள் வரலை, இல்லை எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் மாநில தற்செயலாக நடந்ததா, தற்செயலோ இல்லையோ அந்த இருந்தவங்களுக்கு அவர் பார்த்துட்டதில் அவங்கெல்லாம் அப்படியே குஷியாக கிளம்பி அவங்க அதுக்கு பிறகு அந்த கூட்டம், ஏன்னா அண்ணன் கிளம்பிட்டாரு போது அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணல. அதனால அந்த கூட்டம் ஒரு வழியாக அது கடமை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் உடல் பிரச்சனைகளுக்கு பிறகும் அவர் களத்தில் வராருன்னா மக்களுக்காக தான் வந்திருக்காரு. நிச்சயமாக ஏதோ நல்லபடியாக கன்னியாகுமரிக்காரங்க செஞ்ச புண்ணியம். கடலூர் மாதிரி ஏர்போர்ட் இல்லாமல் 175 கிலோமீட்டர் போக வேண்டாம், திருவேண்டரம் போயிட்டு திருவேண்டரத்துலேருந்து அவர் காரில் வந்துடலாங்க. ஏற்கனவே கன்னியாகுமரியில் ஒரு விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் அங்கே உள்ள மக்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ விஜய் அண்ணாவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். விமான நிலையம் வந்தா இனிமே அந்த கோரிக்கை வலுக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் முதலமைச்சரான பிறகு அவரே செஞ்சு அதை எப்படி மத்திய அரசுல பேசி வாங்கி கொடுத்துருவாருங்கிற அளவுக்கு தம்பிகள் நிச்சயமா, அதாவது இது வரைக்கும் அந்த கோரிக்கைங்கிறது தொழில்துறை சார்ந்த இல்லை மற்றவர்கள் வெளிநாடுக்கு பயணப்படக்கூடியவர்கள் இவங்களுடைய கோரிக்கையா இருக்கும். அவங்க கோரிக்கை தான் உழைக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை இல்லை. பல்வேறு காலகட்டத்திற்காக போறவங்க இல்லை உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு அயல்நாடு போகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ரூட்னா அப்புறம் சென்னை தான் போகணும், எனக்கு தூத்துக்குடியிலிருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட் உங்களுக்கு அரபு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது இருந்தாலும் எத்தனை எண்ணிக்கைங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இதை தாண்டி இது இளைஞர்களுடைய போராட்டமாக மாறக்கூடிய அந்த வேலையை தான் விஜய் செய்ய போகிறாரு. அண்ணா இவ்வளோ தூரம் ரோட்டில் வரணுமே, ரோட்டில் வந்தால் அந்த காரினுடைய டயர் எல்லாம் தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு அவரின் மீது அன்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இடத்துல இருந்து, ஏன்னா வழக்கம் போல் இப்போ அவங்க கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாங்க. வழக்கமாக நைட்டு 11:50 போடுவாங்க அண்ணா என்ன டைமுக்கு வராருன்னு. நேற்று 11 மணிக்கே போட்டாங்க. அது கொஞ்சம் கட்சி கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்துருக்கு. அப்படி 1 மணி நேரம் முன்னேறி இருக்கு, 1 மணி நேரம் முன்னேறி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த 1 மணி நேரம் முன்னேறங்கிறது எவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கிறீங்க அவங்களுக்கு. எப்போ அதில் இடம் போடுறாங்க, எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மகாதானபுரம் ஜங்ஷன்ல இருந்து 0 பாயிண்ட் வரைக்கும் அவர் வாகன பரப்புரையில் ஈடுபட அனுமதித்திருக்கிறார்கள்னு வருது. இப்போ நமக்கு அதில் ஆரம்பத்தில் படித்தது என்ன தோணுச்சுன்னா, பிரச்சாரம் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு தான் முதல்ல தோணுச்சு. பேச போகிறாரு, ஓட்டு கேட்க போகிறாரு. 23ஆம் தேதி காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு அப்படின்னுட்டு கெத்தா கிளம்பி ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கு போங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறது தான். இதை ரெக்ரியேட் பண்ண போகிறாரு. இல்லை கன்னியாகுமரிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மீனவர்கள் சார்ந்து இதெல்லாம் பேச போகிறாரு. நம்ம என்ன யோசித்தோம்னா, கன்னியாகுமரின்னா அங்கே உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை கலைஞர்னால ஒரு சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த பேசுகிறதே அப்படிங்கிறதே நோ அப்படிங்கிற இடத்துக்கு. ஏன்னா இதில் அவங்க குறிப்பிடுறது, வெற்றி தலைவர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரம் ஜங்ஷன் முதல் 0 பாயிண்ட் வரை மதியம் 2 மணி முதல் வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதுங்கிறாங்க.
இதில் தான் தெளிவில்லை. அதாவது அவர் வாகனத்தில் போகிறாரு ஷோவாங்கிறது தான், அதுக்கு அனுமதி வாங்கினது தான் சொல்கிறாங்களா? ஏன்னா முதல் வரைன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து கடலூர் போவதாக இருந்தது, 4 பாயிண்ட் பேரை தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு அல்லது மஞ்சக்குப்பம், வடலூர், திட்டக்குடி அப்படின்னு பாயிண்ட் ஜங்ஷனாக இடத்துக்கு பேர் தான் சொன்னாங்களே தவிர இந்த முதல் வரைங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகிறது 4 கிலோமீட்டர்னா அதில் அவர் 40 நிப்பாட்டி பேசலாம்னு அர்த்தமா? எனவே அது ரோட் ஷோங்கிறது தான் அவங்க அப்படி சுற்றி சுற்றி எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே ரோட் ஷோ இல்லாத இடத்துலயே ரோட் ஷோ பண்ணாங்க மதுரையிலேருந்து. அதை நம்ம பார்த்தோம். 100 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது உண்மையிலே வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போவாங்களா, இல்லைன்னா ஆனால் திருவனந்தபுரத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க. இல்லை, நேற்று நைட்டே போய் திருவாண்டம் ஏர்போர்ட்டில் புஷி ஆனந்த வரவேற்க நைட்டு ஒரு க்ரௌடு அவரை அங்கே இறங்கி வர்றதெல்லாம் எடுத்து அதை ஷார்ட்ஸை போட்டு பிஜிஎம் போட்டு புஷி ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் விஜய் ஆதரவாளர்கள் தான் புஷி நேற்று நைட்டே போயிட்டாப்ல. நீங்கள் ஹைலைட்டு பாருங்கள், இவரால் யாருக்கு வேலை கேட்டுச்சுன்னா புஷி ஆனந்துக்கு வேலை கேட்டுச்சு. அவர் இப்போ இன்னைக்குன்றது நேற்றே போயிட்டாரா, இன்னைக்கு முடிச்சு நைட்டு அவரை இது பண்ணி இட்டுட்டு போனார், இது பண்ணி அவரை அனுப்பிட்டு அப்புறம் அவரை இட்டுன்னு வந்துட்டு அப்புறம் தான் அவரை திரும்ப டீனருக்கு போகலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்து கேப்பில் அவரை மறுபடியும் வேறு இடத்துக்கு கிளம்புறாப்புல, தருமபுரிக்கு போகிறாப்புல. இப்போ அந்த பக்கம் போது உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு இதில் இவங்க பெங்களூர் போக போகிறாங்களா இல்லை இந்த பக்கம் எதுவும் நகர்த்த போகிறாங்களான்னு தெரியல. அப்படி போயிட்டு ரிவர்டன் இப்படி வந்துக்கலாம். அந்த மாதிரி அவன் அன்னைக்கும் புஷி பிரச்சாரம் பண்ண முடியாது. இதனால் என்ன பண்ணிட்டாரு, புஷி ஆனந்தே வீடியோ பேசி வாக்கு கேட்டாப்புல. டேபிள்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு டி நகரில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நடக்கணும் அப்படின்னா விசில் சின்னத்துக்கு வாக்குப்படுங்கன்னு ஒரு 1.25 நிமிஷத்துக்கு பேசி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஓட்டு போடுங்க, நான் தளபதி இட்டுன்னு போகிற வேலைக்கு கிளம்புறேன்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கே போயிட்டாப்புல. நீங்கள் அவரை தவிர அநேகமாக ஆதவர்ஜுனா இப்போ வரைக்கும் கிளம்பல, அவர் வில்லிவாக்கத்தில் தான் இருக்காப்புல. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேறு. ஸோ அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரம்னு காலையிலே ஓடுச்சு. ஏன்னா விஜய் கிளம்பிய ஒரு வேளை அதுக்குள்ளே அவர் அந்த மாதிரி தெரியல. ஸோ புஷி ஆனந்த் பொறுப்பு தான், பொதுச் செயலாளர் பொறுப்பு. அவங்க தொகுதியில் நிற்கிறவங்க தொகுதியை விட முடியாது. புஷி ஆனந்துக்கு தொகுதி முக்கியமா தளபதி முக்கியமான தளபதி முக்கியம். ஸோ அதனால அவர் நைட்டே போய் மிட் நைட்டில் அவரை வரவேற்று பசங்க கூப்பிட்டுட்டு போய் ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு வண்டியில் பெட்ரோல்லாம் அடிச்சாச்சா, கரெக்டாக ரோட் ஷோ போகிற இடத்துல நின்றக்கூடாது, தளபதி நாட்டில் ஓட்டுறதுக்கு சைக்கிள்லாம் செட் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் ரெடி பண்ணணும்ல. ஸோ இதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் நிகழ்ச்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் கழகத் தலைவர்களின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது, உறுதியாக கடைபிடிக்கணும். தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள், பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து யார் தான் வரணுங்கிறாங்க. சமூக வலைதளம் மற்றும் நேரலையில் கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இப்போ இதில் 2 குழப்பம் இருக்குது. மேலே அவங்க இதிலிருந்து அது வரைக்கும் பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க, கீழே அதாவது முன்னாடி எழுதினதை அப்படியே காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இப்போ கூட்டம் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் தெரியுங்கிற நிலைமையில வச்சுருக்கிறாங்க. மேபி காவல்துறை இதை சொன்னால் தான் தெரிய வரும். ஏன்னா அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னா இப்போ QR கோடு கொடுக்குறீங்களான்னு வருது. ரோட் ஷோ வரது QR கோடு கொடுக்க முடியாது. QR கோடு கொடுக்குறது ஏதோ டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல ஏதோ குழப்பிருக்காங்க. ஏன்னா பொதுமக்களும் வர வேண்டான்னு போட்டால் அப்போ அது ரோட் ஷோ கிடையாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கட்சியினுடைய அறிக்கை படிக்கும் போதே நமக்கு அப்படி இப்பவே கண்ணை கட்டுதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, இன்னொன்று இவங்க போகக்கூடிய நேரத்தை நம்ம பார்க்கணும். 2 மணி, மத்தியானம் 2 மணி வெயில் எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறத இதை வந்து ஒரு தலைவரும் கட்சியினரும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஒன்று நீ காலைல நடத்து, இல்லைனா வந்து மாலையில் கொஞ்சம் ஒரு 3 மணி இந்த வாக்கில் ஏதாவது நடச்சுனா கூட வெயில் கொஞ்சம் தாழ்ந்திருக்கும். இந்த நேரங்களில் மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்போ மக்கள் வந்து காலையிலே வந்து காத்திருப்பான். ஒரு 2 மணிக்குன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி தீவிர ரசிகர்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து காத்திருப்பான், இடம் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த ரோட்டு வழியெல்லாம். சண்டே காலையில் 10 மணிக்கே போய் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேற லீவு, மாலையில் அந்த ரூட்டு பீச்சுக்கு போகிறவங்க இல்லை அது என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியல. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சாயங்காலம் அந்த பக்கம் இப்படி போக போகிறாங்க. இல்லை, இன்னொன்று அது வந்து டூரிஸ்ட் ஏரியா.
வெளி ஊர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய வந்து ஆட்கள் பயணிகள் வந்திருப்பாங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு, கன்னியாகுமரியில் கூடுறதுக்கு வேண்டி. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இடைஞ்சலாகவும் இது மாறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் போகிற போக பார்த்தா இவர் போயிட்டு வர்றதில்ல, பார்க்கிறவர்கள் அந்த உணர்ச்சி உற்சாகம் இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது அவங்களுடைய உணர்வுகள், நம்ம அதில் அதை மலினப்படுத்துறதோ எதுவும் நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க குரல் பதிவு பண்ணப்படாமலே போகும். அவங்களுக்கு அதை வெளிப்படுத்த ஒரே வாய்ப்பு ஓட்டு போடுறது தான். ஸோ அப்போ இந்த ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கே இவ்வளவு இடைஞ்சலா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வரும். அதை அவங்க அந்த இடத்துல காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுவாங்கங்கிற மாதிரி தான் அது போகும். இப்போ இருக்கா இல்லையா ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற மாதிரி தான் இவங்களுடைய இது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த முதல் வரைன்னும் போது நீங்கள் அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஒரு அறிக்கை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்பதாக இது நம்ம பார்க்கலாம். இப்போ விஜய் ஏற்கனவே கன்னியாகுமரிங்கிறது வழக்கமாக காங்கிரஸ் பாஜகவுக்கான ஒரு கேரளாவினுடைய பாலிடிக்ஸ் மாதிரியிலான ஒரு எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேரளாவில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இங்கே அவங்க பார்டரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கேரளாவில் வழக்கமாக திமுக அதிமுகலேயே இருமுனை போட்டி கிடையாது, திமுகவுக்கு எங்களுக்கும் தான் சொல்லக்கூடியவர் அங்கே போய் எப்படி ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் யாரை எதிர்த்து பேச வாய்ப்பு இருக்குது? டெல்லியை இல்லை அதை எப்படி டீல் பண்ணுவாங்கங்கிறதும் கொஞ்சம் கிளம்சியானதான். நீங்கள் அங்கே போய் வழக்கம் போல் திமுக தான் திட்டுறீங்கன்னா திமுகவே ஒரு தொகுதியில் தானே நிற்கிது. ஆமாம் ஆமாம், அவங்க திமுக ரெண்டு தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. இல்லை, ஒரு இடத்துல வந்து ஆஸ்டின் நிற்கிறாரு நாகர்கோவில், இன்னொரு இடத்துல மகேஷ் நிற்கிறாரு, கன்னியாகுமரியில் மகேஷ் நிற்கிறாரு, இவர் போகக்கூடிய இடத்துல மகேஷ் நிற்கிறாரு திமுக. மீதி 4ல் ஒன்று வந்து கம்யூனிஸ்டுக்கும் நம்ம வந்து காங்கிரஸுக்கும். உங்களுக்கு குளச்சல் விளவங்கோடு அங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது, பத்மநாபபுரத்தை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துட்டாங்க. ரைட்டு. அப்போ இந்த ரெண்டுங்கிற இடத்துல சரி ஓகே, இப்போ ஒரு நேரம் அங்கேயே போய் நேருக்கு நேராக சந்திக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி மாவட்டத்தினுடைய அரசியல் என்பது கொஞ்சம் தேசிய அரசியல், அந்த நீரோட்டம் சார்ந்ததாக தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு காங்கிரஸுக்கு செல்வாக்குண்டு, இன்னொன்று பிஜேபி வலுவாகத்தான் இருக்குது. ஆனால் தொடர்ந்து வந்து அது யாருடைய இடமாக இருந்ததுன்னு சொன்னால் அதிமுகவினுடைய இடமாகத்தான் இருந்தது. அதிமுக, இன்னொன்று வந்து பக்கம் திமுகவினுடைய சார்பில் இவங்க காங்கிரஸ் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தது. உங்களுக்கு இது வந்து தளவாய் சுந்தரம் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி. நல்ல ஒரு ஃபைட் நடந்தது ஆஸ்டின் அவர்களுக்கும் தளவாய் சுந்தரத்துக்கும். அதில் தளவாய் சுந்தரம் தான் வெற்றி பெற்றார். அப்போது யாரை எதிர்த்து பேச போகிறாரு? களத்திலே இல்லைன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி கூட இன்னும் பலர் நிற்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர் இங்க எதிர்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எல்லாம் டெல்லி எதிர்க்கலன்னு சொல்லி தான் அவர் டெல்லியை எதிர்த்தாரு. டெல்லியில இருக்க காங்கிரஸ் திட்டாருல போன கூட்டத்திலேயே. சில கோடிகளுக்கு விலை போன உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு, சில கோடிக்கு விலை போனவங்க தான் அவங்க பக்கம் இருக்காருன்னு நீங்க எல்லாம் டெல்லியை திட்டலன்னு டெல்லி காங்கிரஸ் ஏன்னா இறுதி முடிவு எடுத்தது அப்புறம் அவங்க ஒத்துக்காமல இவங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க. என்ன இங்கேயே சத்தியமூர்த்தி பவன்ல அது பண்ணுது. அதனால அவர் டெல்லி எதிர்க்கணுமா, அதோ எதிர்க்கிறேன்ட்டு காங்கிரஸ் எதிர்த்தவரை ஒரு விதமா நகர்த்தி விட்டுட்டாரு. இன்னைக்கு அவர் பேசக்கூடிய அரசியல் நீங்க அங்க அகைன் யோசிச்சீங்கன்னா கனிம வளம் சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் தொழில்நுட்ப கருவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு ஆம்புலன்ஸுகள் போகும்பொழுது ஒரு கடல் பாதுகாப்புக்கான ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கு. நிறைய விபத்து ஆகிறது. கனிம வள கொள்ளை எதிர்த்து இவர் என்ன பேச போறாரு? மலையை முட்டடிக்கிறாங்களேங்கிற அந்த ஒரு வேகம் வர முதல்ல இவர் பேச போறாராங்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தொடுவாராங்கிறது அதை விட மிக முக்கியமானது. தளபதி இவ்வளவு தூரம் போயிட்டு பேசலனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காரைக்குடியில் பேசாததுக்கு அவர் ஒன்றும் வருத்தப்பட்ட மாதிரியும் தெரியல. அது அவர் பதிவும் போடல பாருங்க. வழக்கமாக முடிச்ச பிறகு ஒரு ட்வீட்டாவது போடுவாங்க, உங்களுடைய அன்பில் நான் நெகிழ்ந்தேன் இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டீங்கன்னு. நேற்று பொதுவாக ஒரு ட்வீட்டு, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் வீடு வீடா ஓட்டு கேளுங்க. நம்மளுடைய நண்பா நம்பிஸ் எல்லாம் வந்து காலையிலையும் மாலையிலையும் போயிருங்க. நாள் முழுக்க அவங்களுக்கு மட்ட மதியானம் வெயில்ல தான் உச்சந்தல சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல தான் கூட்டம் நடத்துறாங்க. அதனால உங்களுக்கு பகல் இரவு கிடையாது, நீங்க உழைக்கணும் அப்படிங்கிற இடத்துல வீடு வீடா நீங்க போங்கன்னா நான் வரேன் வாங்க சேர்ந்து போகணும் தானே ஒரு தலைவன் சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் நின்று அவங்கெல்லாம் நீங்கள் தன்னார்வலராக நீங்களாக போங்கன்னா எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் இங்கே வந்திருக்கு. அது இன்னும் எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல. வேட்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. எங்கேருந்து
வந்து பேராசூட் பண்ணி உள்ளே இறக்கிட்டீங்கன்னு கொண்டு வரக்கூடிய சிக்கல் மிக அதிகமாக அந்த உறவுகளுக்கு இருக்குது. ஏன்னா 100 பேர் கட்சிக்காரனே கிடையாது. நீங்கள் போட்ட 100 பேர் திடீர்னு கட்சியில் சேர்ந்து அப்படியே சீட்டு வாங்கினவங்கிறதெல்லாம். இதெல்லாம் விஜய் எப்போ தீர்க்க போகிறாரு, என்ன வழிமுறைகள் இருக்குது, எதுவுமே புரியாத ஒரு சூழலில் தான் விஜய் டீல் பண்ணிட்டு இருக்காப்புல. இதுக்கு நடுவில் வந்த செய்திகள் தான் நாளை நடக்க இருந்த கும்மிடிப்பூண்டி கூட்டமும் ரத்தாயிருக்கு. கும்மிடிப்பூண்டியில் அங்கே கவரப்பேட்டைங்கிற இடத்துல செய்யப்பட்டது பிரச்சார கூட்டமாக பேசுகிற இதாக ரெடி பண்ணது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் 14ஆம் தேதி அறந்தாங்கியில் நடைபெற இருந்த கூட்டத்தையும் தாவேகா தரப்பு ரத்து செய்திருக்கிறது. அறந்தாங்கி நீங்கள் புதுக்கோட்டைன்னா அங்கே திருச்சி போகலாம், இல்லை இந்த மாதிரி மதுரைக்கே போயிட்டு அதே 100 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் எப்படி போகிறீங்க, அதை விட கூட கிலோமீட்டர் இருக்குன்னா மொத்தம் போனாலும் பேசுவீங்களான்னு இந்த குழப்பங்கள்லாம் இருந்ததுனால அன்றைக்கி ரத்து பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக தருமபுரியில் ரோட் ஷோ வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ மண்டலங்கள்லாம் கவர் பண்ணணும்ல கிடைக்கிற இடத்துல போய். இப்போ கேன்சல் பண்ண இடத்துல கேட்டால் திரும்ப கடலூரில் 18ஆம் தேதி இல்லை 19ஆம் தேதி வருவாருங்கிறாங்க. அங்கே போவாரானே தெரியல. எப்போ போனாலும் அங்கே 175 கிலோமீட்டர் தான். ஏன்னா அங்கே ஏர்போர்ட் இல்லை. நீங்கள் எப்போ போனாலும் 175 கிலோமீட்டர் இதே வேனில் காரில் ட்ராவல் பண்ணி தான் ரிட்டன் வரணுங்கிறது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இத்தனை கேள்விகளை தாண்டி விஜய்க்கு பிரச்சாரம் செய்யவே விருப்பம் இல்லையா? ஏன்னா 2 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இது வேறு ரெடி பண்ணுறாங்க, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அது தயாராக இருக்குது. விஜய் வெளியிட போகிறது அதில் எக்கச்சக்கமான திட்டங்கள், பெரிய அளவுக்கு கார் பைக் எல்லாம் கொடுக்கறது அதில் தானே வரும். காரு பைக்கெல்லாம் வாங்க வைக்கணுங்கிறது அவருடைய இலக்கு. இப்பயே சொல்கிறாராங்கிறது நம்ம அவங்க அதை வெளியிட்டால் தான் தெரியும். இல்லை நம்ம ரிவர்ஸில் விஜய் நோக்கி கேட்டால் விஜய் இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 இதை அறிவிச்சார். ஒன்று மகளிருக்காக அப்படின்ட்டு அந்த தாய்மாமன் சீர் பிறக்கிற குழந்தையில தொடங்கி தங்க அண்ணன் சீர் கொடுக்கறது, தாய்மாமன் சீர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் 6 அன்னபூரணி சிலிண்டரை தள்ளி விட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா வரும் அவர் கொடுத்தது. அதெல்லாம் கொடுக்கலாங்கிறது இவ்வளோ தூரம் இருக்கா? இதெல்லாம் அறிவிச்சது இப்போ கடைசியாக பேசின எந்த கூட்டத்திலையுமே அவர் பேசல. அது நினைவு கூட இல்லை. அப்போ அது அவருடைய இதுலேருந்து வந்தது இல்லையா? இல்லை இந்த திட்டத்துக்கு தானா ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் போடுங்க பார்த்துக்கலான்றதா? அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு அறிவித்த திட்டங்கள் அதுவும் அப்படியே தானே இருக்குது. இப்படியான சிக்கல்கள், நெருக்கடிகள், குழப்பங்களோட தான் விஜய் பயணிக்கிறார். அந்த கட்சி இப்போ வரைக்கும் ஒரு தெளிவுக்கு வரலைங்கிறது உள்ளபடியே அந்த கட்சிக்கும் நல்லதில்லை, வர நம்பி போகக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்லதில்லை. கன்னியாகுமரி எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம லைவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் முறைப்படுத்தப்பட்டு அதை செஞ்சாங்கன்னா அதுதான் எல்லோருக்கும் தேவையானது.